வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. மீனா சிந்தாமணியோட இந்த மாதிரியான கேவலமான திட்டங்கள் எதுவுமே தெரியாததுனால அந்த ஆளுகிட்ட இருந்து அட்வான்ஸ் பணம் 25,000 ரூபாய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம முத்துக்கிட்ட தனக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு கிடைச்ச ஆர்டரை பற்றியும் சொல்றாங்க. அதே சமயம் நமக்கு கண்டிப்பா இதுல 50,000 ரூபாய் வரைக்கும் லாபம் வர வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு முத்து ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம இருந்த சந்தோஷத்துல மீனாவை தூக்கி சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதனால் மீனா ரொம்பவே வெட்கத்துல எங்க போகுது, நிறுத்துங்க, கீழ விடுங்க நூ சொல்லிக் கொண்டு இருக்கா. அப்ப கரெக்டா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களோட சத்தத்தை கேட்டு வெளியே வந்துறாங்க. ஆனா இந்த மாதிரி இவங்க 2 பேரும் இவ்வளவு ஹாப்பியா இருக்கறதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட அதை பொறுக்கவே முடியாது விஜயாவும். மறுபடியுமே கடுப்புல அவங்களை திட்ட ஆரம்பிக்க, ஆனா அது எதையுமே கண்டுக்காத முத்துவும் ரொம்பவே சந்தோஷத்தோட அண்ணாமலை கிட்ட மீனாவுக்கு கிடைச்ச ஆர்டரை பத்தி சொல்ல, மீனாவுமே தனக்கு கிடைச்சிருக்க ஆர்டரை ரொம்பவே பெருமையாவும் சந்தோஷமாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் ரொம்பவே ஹாப்பியான அண்ணாமலையும் மீனாவுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, அதே மாதிரி சுருத்தியும் மீனாவை ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதனால் கொஞ்சம் கடுப்புல இருக்க ரோகிணியும், சரி இதெல்லாம் ஒரு பெரிய ஆர்டர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, வெறும் இந்திய ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஆர்டர் தானே னு சொல்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க மனோஜும், ஆமா 2 கோடி ரூபாய் ஆர்டர் மாதிரி ரொம்பதான் சீன் போட்டுட்டு இருக்கீங்க னு சொல்லிட்டு கொஞ்சம் மீனாவை கஷ்டப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்க, ஆனா பக்கத்துல இருந்த முத்துவை எப்பவும் போலயே மீனாவுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம மனோஜ் நோட்ஸ் கட் பண்ணி விடுற மாதிரி பேசிடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல மீனா தன்னோட உழைப்பால இந்த லெவலுக்கு வந்திருக்கா. எங்களை பொறுத்தவரைக்கும் 2 லட்சம் ரூபாய் அதுவும் எங்களோட உழைப்பால நாங்க பண்ற இந்த 2 லட்சம் ரூபாயோட ஆர்டரே ரொம்ப பெரிய ஆர்டர் தான் னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையோட மீனாவை பேசிட்டு மீனா கிட்ட, மீனா நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த ஆர்டரை நம்ம சூப்பரா முடிக்க போறோம் னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவும் உடனடியா அங்க இருந்து சைடா போயிட்டு சிந்தாமணிக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க, இவளுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு போலையே, அதை பற்றி நீங்க இன்னும் தெரியாமதான் இருக்கீங்களா? என்ன இவளுக்கு போய் இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைக்க நீங்க விடலாமா? நீங்க எல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை னு சொல்றாங்க. ஆனா சிந்தாமணியும் செம்ம கூலா, இங்க பாருங்க, அந்த ஆர்டர் கிடைக்க நான் தான் காரணம், அந்த ஆர்டரால அவ இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கான்றத கடைசியா நீங்க பார்த்து ரசிச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அப்புறமா அவ வாழ்நாள் முழுக்க ஏன்டா இந்த ஆர்டரை எடுத்தோம் னு அளவுக்கு வருத்தப்பட போறா னு சொல்லிட்டு வெள்ளத்தனமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இதனால் ஷாக்கான விஜயாவும், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த ஆர்டரால இவளுக்கு என்ன ஆகப் போகுது னு கேட்க, ஆனா இந்த மாதிரி ஷாக்குல விஜயா கேக்குறத பார்த்த சிந்தாமணியும், என்ன உங்க மருமகன் மேல உங்களுக்கு ஏதாவது கரிசனம் வந்துருச்சா னு கேட்க, ஆனா விஜயா சச்சா, அப்படியெல்லாம் நான் பண்ணுவேனா, இவ எப்படா ஏதாவது விஷயத்துல மாட்டி கீழ சறுக்கி விழுவா, இவளோட ஆணவத்தை எல்லாத்தையுமே நான் அடக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன், நீங்க வேற, அவ மேல நான் எதுக்கு பரிதாபப்பட போறேன், முதல்ல அவளுக்கு எதிரா நீங்க என்ன பண்றீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நானும் உங்களுக்கு அதுல உறுதுணையா நிக்கிறேன் னு சொல்றாங்க. ஆனா சிந்தாமணியோ, இப்போதைக்கு நான் இந்த பிளான் யார்கிட்டையும் ஓபன் பண்ற மாதிரி தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், கண்டிப்பா இந்த விஷயத்துல அவ சுதப்பி வீட்டுக்கு வரும்போது நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவளை அவமானப்படுத்தி ஒரே இடத்துல முடக்கி வைக்கணும்.
ஏன் சொல்லப்போனா அவ மறுபடியும் இந்த தொழிலை பற்றி யோசிச்சு கூட பார்க்காத அளவுக்கு நீங்க தான் பண்ணணும் னு சொல்றாங்க. ஆனா விஜயாவும் இதை கேட்டுட்டு ஒருவேளை நீங்க ரொம்ப பெரிய விஷயத்தை பண்ண போறீங்களா என்ன? ஏன்னா என்ன நடந்தாலும் நான் சொல்ற பேச்சலம் இவங்க எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவதான் தலைக்கணத்துல ஆடிட்டு இருக்காளே னு சொல்ல. ஆனா சிந்தாமணியோ எதுக்கோ கவலைப்படாதீங்க. நடக்குற விஷயத்தை பார்த்தா அவளே இந்த தொழிலுக்கு மறுபடியும் வர பயப்படுவா. அந்த அளவுக்கு நான் ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கேன் னு சொல்லிட்டு வில்லத்தனத்தோட பேசி சிரிச்சிட்டு போன கட் பண்ணிட. இதை கேட்ட விஜயாவும் ஒரு வழியா இந்த மீனாவோட கொட்டை அடங்குனா போதும். இவ ஏதாவது பிரச்சனையில சிக்கி சின்னாபடமா ஆகணும். அதை பார்த்துட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்படணும் னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாம மீனாவோட கஷ்டத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத மீனாவும் முத்துக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் சுகத்தோட எங்க 25,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. நமக்கு பூ வாங்கவே இன்னும் கொஞ்சம் நிறைய பைசா தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல னு சொல்ல. ஆனா முத்துவும் கொஞ்சம் யோசனையோட எவ்வளவு மீனா தேவைப்படுது னு கேட்க. உடனே மீனாவும் இன்னும் ஒரு 25,000 ரூபாய் இல்லைன்னா ஒரு 30,000 ரூபாய் இருந்தா கரெக்டா இருக்குங்க. ஏன்னா இப்ப எல்லாம் பூ வேலை அதிகமாயிடுச்சுல்ல. அதனாலதான் அவங்க கிட்டயே நான் கூட கேட்டேன். பட் அவங்களால இப்ப தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2 நாள்ல தந்துரேன்னு கூட சொல்லி இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாதான் நமக்கு பணத்தை தருவாங்கன்னு தோணுதுங்க னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்துவும் சரி மீனா கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் இப்ப வந்துறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளிய போயிட்டு அவங்களோட பிரெண்ட்ஸ் கிட்ட ஒரு 30,000 ரூபாய் கடனா கேட்க. ஆனா அவங்களோட பிரெண்ட்ஸ் ஏண்டா 30,000 ரூபாய் மாடா? நாங்க எங்கடா போவோம்? சரி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான். இப்போ எல்லாத்துக்குமே அவன் கடன் கொடுத்துட்டு இருக்கான். பேசாம அவன்கிட்ட போயிட்டு நம்ம பேசலாமா னு சொல்ல. இதை கேட்டுட்டு கொஞ்சம் யோசனையோட சரி னு சொன்ன முத்துவை அவங்களோட பிரெண்ட்ஸ்மே அந்த ஆளுகிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த ஆளு சிந்தாமணியோட ஆளு. பட் அது முத்துவுக்கு தெரியவே இல்லை. அதனால அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்க அந்த ஆளும் முத்துக்கிட்ட ஒரு பாண்ட் பேப்பர்ல சைன் வாங்குறாங்க. ஆனா அதை படிச்சு கூட பார்க்காத முத்துவும் மத்தவங்க சொல்ற பேச்சை கேட்டுட்டு அவங்க நல்ல வழக்கு தான் போலாம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு உடனடியா அவங்க கிட்ட இருந்து 30,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்துறாங்க. பட் அந்த பாண்ட் பேப்பர்ல அவங்க 30,000 ரூபாய்க்கு பதிலா பக்கத்துல ஒரு 0 போட்டு இந்திய ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்குனதா எழுதி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் மீனா கிட்ட பைசா அதாவது 25,000 ரூபாய் கொடுத்தவங்களும் அதுல இன்னொரு 0வை ஆட் பண்ணி 25 லட்சம் ரூபாய் னு எழுதி வச்சிருக்காங்க. பட் அதையுமே மீனா கவனிக்க இல்ல. சோ இப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் போர்ஜரி பண்ணி இந்திய ரூபாய் 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிற மாதிரி சிந்தாமணியோட ஆளுங்க ரெடி பண்ணிடுறாங்க. ஆனா இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத மீனாவும் அந்த 30,000 ரூபாய் வச்சு எப்படியோ பூவெல்லாம் வாங்கி செம்மையா டெக்கரேஷன் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிடுறாங்க. ஆனா அந்த பக்கமும் அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி மீனா பண்ணிருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியா மீனா கிட்ட வந்துட்டு ஏம்மா என்ன நாங்க கொடுத்த பணத்துக்கு நீ சரியா வேலை செய்யல போலையே, இவ்வளவு கம்மியா பூவெல்லாம் வச்சிருக்க னு சொல்ல. ஆனா மீனாவும் என்ன சொல்லி இருக்கீங்க? நீங்க கொடுத்த 2 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு பூ வைக்க முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் வச்சிருக்கேன். ஒரு லட்சம் ரூபாய்க்கு நான் பூவையே வாங்கி அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன் தெரியுமா னு சொல்ல. ஆனா இதை கேட்டுட்டு ஷாக்கான அந்த கல்யாணத்தோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட என்னம்மா என்ன
2 லட்சம் ரூபாய் தான் இந்த டெக்கரேஷனுக்காக நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க. நாங்க தான் 5-6 லட்சம் ஆனாலும் பரவாயில்லை, நல்லா கிராண்டா பண்ணுங்க ன்னு சொல்லி இருந்தோம்ல. பட் நீங்க என்ன இவ்வளவு கஞ்சித்தனமா இருந்திருக்கீங்க ன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கள ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் ன்னு சொல்லிட்டு உடனடியா மீன்கிட்ட, என்னம்மா நீ என்ன பேசிட்டு இருக்க? நாங்க இந்த டெக்கரேஷன் 5 லட்சம் ரூபாய்க்கு தானே பண்ண சொன்னோம். ஏன் பண்ண சொன்ன அமௌண்ட்ல பாதி அமௌண்ட்ட அட்வான்ஸாவே கொடுக்க சொன்னோமே. 2.5 லட்சம் ரூபாய்க்கு உன்னால இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சுச்சா? நாங்க தான் மீதி பணத்தை தந்துரோம்னு சொன்னோம்ல. வெறும் 1 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் பூவை வாங்கி டெக்கரேஷன் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எங்க கிட்டயே பெருமையா பேசிட்டு இருக்க. மீதி பணத்தை என்னம்மா பண்ண? உனக்கெல்லாம் ஏதோ ஏழைப்பட்ட பொண்ணு, ஏதோ கஷ்டப்படுற பொண்ணுன்னு சான்ஸ் கொடுத்ததுக்கு எங்க தலையில மிளகாய் அரைச்சிட்டால ன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க. ஆனா இதனால ஷாக்கான மீனாவும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்கிட்ட இதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலையே. மொத்தமா 2 லட்சம் ரூபாய் தான் பட்ஜெட்னு என்கிட்ட சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேல 25,000 ரூபாய் மட்டும்தான் எனக்கு அட்வான்ஸாவே கொடுத்தாங்க. நான் தான் என் கை காசை பிரட்டி போட்டு இந்த டெக்கரேஷன் ஒர்க் முடிச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா தான் மீதி பணத்தை தருவேன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க என்னடா 5 லட்சம் ரூபாய்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே ன்னு சொல்லிட்டு கேட்க. உடனே இதை கேட்டுட்டு உடனடியா அந்த ஆளை கூப்பிட விடுங்க ன்னு சொல்லிட்டு அந்த கல்யாண வீட்டுக்காரங்களும் அந்த புரோக்கரை கூப்பிட. ஆனா அந்த புரோக்கரும் நடந்த விஷயத்தை அப்படியே மாத்திச் சொல்ல ஆரம்பிக்கிறத மட்டும் இல்லாம மீனா சைன் போட்ட அந்த பேப்பரை காட்டி, இங்க பாருங்க, 2.5 லட்சம் ரூபாய் நான் இந்த படம் உனக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு மீனா ரொம்பவே ஷாக்கானது மட்டும் இல்லாம, இவங்க ஏதோ என்கிட்ட ஏமாத்தி இதுல சைன் வாங்கிட்டாங்க. நிஜமாவே என்கிட்ட இவங்க 25,000 ரூபாய் மட்டும்தான் கொடுத்தாங்க ன்னு சொல்றாங்க. ஆனா இதை நம்பாத அந்த கல்யாண வீட்டுக்காரங்களும் உடனடியா இந்த விஷயத்தை நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உண்டு இல்லைன்னு பண்ண போறோம் ன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க போலீஸ்க்குமே கால் பண்ண ஆரம்பிக்க. ஆனா இந்த பக்கமும் இதனால பயந்து போன மீனாவும், ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் கூப்பிட்டுறேன், நீங்க தயவு செஞ்சு அவங்க கிட்ட ஒரு தடவை மட்டும் பேசுறீங்களே ன்னு சொல்ல. ஆனா அந்த கல்யாண வீட்டுக்காரங்களோ தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை சரிக்கட்ட உடனடியா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடியே போலீஸ்க்கு கால் பண்ணி உடனடியா மீனாவை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அங்க போனா மீனாவுக்கு இன்னுமே பேரெதிர்ச்சி. ஏன்னா ஏற்கனவே சிந்தாமணியோட ஆளு முத்துக்கிட்ட 3 லட்சம் ரூபாய்னு சொல்லிட்டு பாண்ட்ல கையெழுத்து வாங்குனதுனால இன்னுமே அவங்க பிரச்சனையோட அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல முத்துவை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மீனா இன்னுமே பேரெதிர்ச்சியில உறிஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. சோ காய்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி சிந்தாமணியோட திட்டத்தாலையும் விஜயாவோட கேவலமான எண்ணத்தாலையும் உழைச்சு முன்னேறணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்க முத்து மீனாவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. சோ இந்த பிரச்சனையில இருந்து அவங்க எப்படித்தான் தப்பிப்பாங்க? எப்படி தப்பிச்சு விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கும் ஆப்பு வச்சா நல்லா இருக்கும்? நீங்க நினைக்கிறதை கமெண்ட்ல சொல்லுங்க.